1.5 இயர்ஸ்க்கு மேலே இந்த மாதிரி வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வியூவர்ஸ்க்காக எடுத்து கொடுத்துட்டே இருக்கோம். அப்படி நம்ம எடுத்து கொடுக்கும்போது நிறைய பேர் என்கிட்ட கேட்குற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பாஷ் லொக்காலிட்டி, பாஷ் லொக்கேஷனில் ஒரு இண்டிபெண்டன்ட் வில்லா வேணும் சார், கேட்டட் கம்யூனிட்டி வித் ஆட்டோமேஷனோட இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கு காமிக்க போகிறோம். கண்டிப்பாக வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். வணக்கம் அண்ட் வார்ம் வெல்கம். இது சென்னை ஹோம் அஃபிஷியல் யூடியூப் சேனல். திஸ் இஸ் சாம், யுவர் ப்ராப்பர்ட்டி அட்வைசர். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு வில்லா கம்யூனிட்டி ஈசிஆர் அக்கரையில் வந்து பார்க்க வந்துருக்கிறோம். டெவலப்டு பை NU பிரஸ்டேஜ் ஹோம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா செரினிட்டி கார்டன் வில்லான்னு சொல்லிட்டு அக்கரை ஈசிஆரில் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. இது 1 ஏக்கர் கேட்டட் கம்யூனிட்டி, ஆல்மோஸ்ட் ஒரு 22 வில்லாஸ் ஃபுல்லி ஆட்டோமேட்டடோட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ வாங்க உள்ளே போயிடலாம். NU பிரஸ்டேஜ் ஹோம்ஸ் ஆர்ச்சில் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த சைட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 22 வில்லாஸ் இருக்குன்னு உங்களுக்கு சொன்னேன். எல்லாமே எக்ஸ்க்ளூசிவ் அல்ட்ரா லக்ஸுரி வில்லாஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கம்ப்ளீட்டாக போயிட்டே இருக்குது. உங்களுக்கு வேகமாக கன்ஸ்ட்ரக்ஷன் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பேஸ்மெண்ட் கம்ப்ளீட்டடுங்க. ஸோ நமக்கு வந்து லேண்ட் ஃபில் பண்ணிவிட்டு இங்கே ரோட் லே பண்ணியிருக்காங்க. ரோட் லே பண்ணி 2 பக்கமே வில்லாஸ் வருது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் வில்லாஸ் ஆஸ் பர் நார்ம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செட் பேக் 5 ஃபீட் விட்டுன்னு சொல்லுவாங்க வில்லாஸ்க்கு சுற்றி. ஸோ அதே மாதிரி செட் பேக் 5 ஃபீட் வந்து கட்டக்கூடிய எல்லா வில்லாஸும் இங்கே இருக்குது. ஸோ இங்கே நம்ம எனக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மாடல் ஹவுஸ் இங்கே இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் மாடல் ஹவுஸ் பார்க்கலாம். பில்லர்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ அப்படியே நீங்கள் வருவீங்கன்னா இதில் என்ன அட்வான்டேஜ் நமக்கு அப்படின்னு சொன்னால், நீங்கள் இங்கே வந்துட்டு எனக்கு எந்த வில்லா வேணும் அப்படின்றத நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்க முடியும். இந்த வில்லாஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைஸஸ் வந்து 2500 or 2600 மினிமம் சைஸ் வந்து அவைலபிள். லேண்ட் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு 1500. பேஸ்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் லான்ச்சுக்கு போகல. மேபி இந்த மந்த் எண்ட் ஆர் நெக்ஸ்ட் மந்த் நம்ம லான்ச் போயிடுவாங்க. அப்படி லான்ச் போகும்போது உங்களுக்கு வந்து எவ்வளோ வில்லாஸ் இருக்குது இல்லைன்ற நமக்கு தெரிய வரும். இன்றைக்கி இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜி லோட் பண்ண மாதிரி ஒரு வில்லா வேணும்னு சொன்னால் இந்த வில்லா கரெக்டாக உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவுட்ரு பண்ண முடியாது, இன்னரில் நீங்கள் வந்து கேட்கக்கூடிய நிறைய கஸ்டமைசேஷன் பண்ணிக்க முடியும். மினிமம் சைஸ் வந்துட்டு 1500 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் சொன்னேன். அதே மாதிரி பில்டப் வந்து 2500 ப்ளஸ் வந்து பில்டப் மினிமம். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 5300 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் இருக்குது. அதோட லேண்ட் சைஸ் வந்து க்ளோஸ் டு ஒரு 4000 ஸ்கொயர் ஃபீட் ப்ளஸ் உங்களுக்கு லேண்ட் சைஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ப்ராடக்ட்டும் நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். நிறைய பேர் வில்லான்னு சொல்லும் பொழுது நமக்கு என்ன சொல்லுவாங்க, சார் சின்னதாக இருக்குது, நான் கேட்குற மாதிரி பிக் சைஸ் கிடையாது, இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த ப்ராப்ளம்லாம் இந்த ப்ராப்பர்ட்டியில் இல்லை. உங்களுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பட்ஜெட்டில் பார்க்குறீங்களோ, என்ன மாதிரி சைஸில் பார்க்குறீங்களோ அது எல்லாமே இங்கே பண்ணிக்க முடியும். நான் உங்களுக்கு மாடல் ஹவுஸ் காமிக்கிறேன். அதோட இன்டீரியர் பார்த்தாலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வில்லா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிடுவீங்க. ஸோ அந்தளவுக்கு லக்ஸுரியாக பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ வாங்க அப்படியே பார்ப்போம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்டான ரோடு ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அகைன் உங்களுக்கு வந்து இது கேட் கம்யூனிட்டி உங்களுக்கு சொன்னேன். இந்த ப்ராப்பர்ட்டி சுற்றி காம்பவுண்ட் வந்துருங்க. ஸோ இந்த வில்லா கம்யூனிட்டி சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டையாடு இருக்குது. இந்த கோட்டையாடு வந்து ஃபுல்லாக க்ரீனரிஸ், க்ரீன் பேட்ச் வந்துருங்க. நடுவில் ஒரு பாண்ட் வந்துருங்க. ஃபுல்லாகவே எல்லா வில்லாவும் இந்த கோட்டையாடை ஃபேஸ் பண்ணி வர மாதிரி வந்துருங்க. அது இல்லாமல் இந்த கோட்டையாடுக்கு ஆப்போசிட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிளப் ஹவுஸும் வருது. இதில் மெயின் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வில்லாஸ் வருது இல்லைங்களா. ஸோ வில்லாஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எல்லாமே 4 பெட்ரூம் வில்லாஸ், லிஃப்டோட வந்துடுது, எல்லாமே இருக்குது. பட் இதில் வந்து அடிஷ்னலாக வந்து நம்ம எல்லாரும் கேட்போம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சர்வன்ட் குவார்ட்டர்ஸ் இல்லை அப்படின்னு நம்ம கேட்போம். ஸோ இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த டெவலப்பர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டார்மெண்ட்ரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துறாருங்க. இந்த டார்மெண்ட்ரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்கறதுனால நமக்கு என்ன அட்வான்டேஜ்னா, இங்கே இந்த இருக்கக்கூடிய 22 வில்லால வரக்கூடிய சர்வன்ட் மேட் இருக்காங்க, எந்த ஹெல்ப்பர் இருக்காங்க, அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டே பண்ணிக்க முடியும். அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டார்மெண்ட்டில் அவங்க ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ அது இந்த எக்ஸ்க்ளூசிவாக இந்த 22 வில்லாவுக்கு மட்டும் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அது புதுசு மார்க்கெட்டில் ஒரு புது கான்செப்ட். அது ஆக்சுவலாக அது இந்த ப்ராடக்ட்டில் வருதுங்க. இந்த வில்லாவுடைய அதர் எண்டில் இருக்கோங்க அடுத்த ஸ்ட்ரீட்டுங்க. நான் ஏன் இங்கே நிற்கிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த ப்ராப்பர்ட்டியோட பேக் யார்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 45 ஏக்கர் அக்ரிகல்ச்சர் ஃபார்ம், அது மேங்கோ ஃபார்ம் இருக்குது. அங்கே அக்ரிகல்ச்சரும் பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே இருக்கிற வாட்டர் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குங்க. ஸோ அதனால தான் இதை நான் மென்ஷன் பண்ணுறேன். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 ஃபீட் மேலே வந்து லெவல் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறோம் இந்த ரோட் லெவலில். அந்த ரோட் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு 2.5 ஃபீட் வந்து இன்க்ரீஸ் பண்ணி காமிக்கிறோம். இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு காமிக்க முடியும். இந்த ப்ராப்பர்ட்டியுடைய அடுத்த ப்ராப்பர்ட்டி பக்கத்தில் இருக்குது. அந்த ப்ராப்பர்ட்டியில் காம்பவுண்ட் இருக்குங்க. அந்த காம்பவுண்ட் லெவலுக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேஸ்மெண்ட் வருது. ஸோ காம்பவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து 5 ஃபீட் டெப்த் இருக்க காம்பவுண்ட். அந்த பக்கம் லேண்ட் எவ்வளோ டெப்த் இருக்குன்றதை நல்லா பார்க்க முடியும். ஸோ அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளட்டோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி எந்த ப்ராப்ளமும் வரும் அப்படின்னு சொன்னால் இங்கே எதுவுமே வராது. அதுக்குள்ள என்ன பாசிபிலிட்டிஸும் கிடையாது. ஸோ அதெல்லாம் இருக்கிற மாதிரி தான் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டாகவே வந்து ஒரு செக்யூர்டாக லக்ஸுரியாக எந்த விதமான உங்களுக்கு ஹர்டல்ஸும் இல்லாமல் தான் இந்த ப்ராப்பர்ட்டியை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டே வந்தோம்னா இந்த இடத்துல தாங்க வந்து நமக்கு வந்து இங்கே கிளப் ஹவுஸ் வருது. ஸோ இந்த கிளப் ஹவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டோர் கேமு, ஜிம், மல்டிபர்பஸ் ஹாலு, பக்கத்துலேயே ஸ்விமிங் பூல். ஸோ இது எல்லாமே வந்துருங்க. ஸோ லக்ஸுரி அப்படின்னு சொல்லும்போது நான் கண்டிப்பாக மேலே ஸ்விமிங் பூல் கேட்போம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லேவிஷான ஸ்விமிங் பூல் வருது. உங்களுக்கு ப்ராப்பர்ட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜக்குசி பண்ணி கொடுக்குறோம். ஸோ நான் இப்போ நிற்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மாடல் ஹவுஸோட பேக் சைடு நின்றுருக்கேன். ஸோ இந்த மாடல் ஹவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் என்னென்னு கேட்டிங்கன்னா 2 பக்கமும் உங்களுக்கு
உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூ வில் ஹேவ் பால்கனி. இந்த பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பால்கனி தெரியுதுங்களா? ஸோ இந்த 2 பால்கனியுமே நல்ல சைஸபிளாக பண்ணியிருக்கிறாங்க. இந்த 4 பெட்ரூம் வில்லாவில் கண்டிப்பாக 4 பால்கனி வந்துடுது. இன்றைக்கி நிறைய இடத்துல பால்கனி வந்து பார்த்தீங்கன்னா 1 கொடுக்குறேன் 2 கொடுக்குறேன் இந்த பிரச்சனைலாம் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கவலையே கிடையாது. 4 பால்கனி வந்துடு. அது மட்டும் இல்லை, இந்த பால்கனியோட சேர்ந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு டெரேஸ் கார்டன் சின்னதாக உங்களுக்கு செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி செகண்ட் ஃப்ளோர்லேயும் வந்து ஒரு டெரேஸ் கார்டன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது அதே மாதிரி ஃப்ரண்ட்லேயும் பண்ணுறாங்க. உங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் லான் வந்துடுது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லான் வரும். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லேண்ட்ஸ்கேப்பிங் இருக்கும். அந்த இடத்துல ஒரு ஃப்ரெஞ்ச் விண்டோ இருக்குது. நீங்கள் அந்த ஃப்ரெஞ்ச் விண்டோ வழியாக அந்த லான் அக்சஸ் பண்ண முடியும். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பீச்சுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்குது. ECR இஸ்கான் டெம்பிள் ஆர்ச் வந்துட்டிங்கன்னா அங்கேருந்து 200 மீட்டர் வந்தீங்கன்னா இந்த சைட்டுக்கு வந்துடலாம். இதில் 2 ரோடு இருக்குது. ஒரு 30 ஃபீட் ரோடு இருக்குது, ஒரு 40 ஃபீட் ரோடு இருக்குது. எந்த ரோடு வழியாகவும் நீங்கள் வரலாம். இந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சோழிங்கல் ஜங்ஷன் வந்து ஹார்ட்லி ஒரு 3 கிலோமீட்டர் வருங்க. ஸோ சோழிங்கல் சிக்னல் இருந்து பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டர் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. நீங்கள் மேபி ஐஎம் ஐடி எம்ப்ளாயி, ஸோ எனக்கு இது மாதிரி ஒரு லக்ஸுரியான ஒரு வில்லா வேணும்னு நினைப்பீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் உங்களுக்கான ப்ராடக்ட்டு. ஸோ இதை நீங்கள் வந்து பார்க்கலாம். சோழிங்கநல்லூர் ஓஎம்ஆரோட பெரிய ஹைடி ஹப்பாக இருக்குது. ஸோ அதில் கண்டிப்பாக அப்ரிசியேஷன், கண்டிப்பாக வேல்யூ ஃபார் மணி எல்லாமே இந்த ப்ராப்பர்ட்டிக்கு உங்களுக்கு ஓகேவாக இருக்கும். ஸோ நீங்கள் சோழிங்கநல்லூர்லேருந்து வந்தீங்கன்னா அக்கரை சிக்னல் லெஃப்ட் எடுத்தீங்கன்னா ஹார்ட்லி 1 கிலோமீட்டருக்குள்ளே தான் வந்துடும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வந்துடலாங்க. ஸோ வெரி 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 க்ளோஸ் பை த மெயின் ரோட். ஆல்மோஸ்ட் இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம சுற்றி வந்துட்டோம். இப்போ மாடல் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாடலோட ஃப்ரண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 பால்கனி இருக்குங்க. ஸோ இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கார்டன் ஏரியா கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அண்ட் செகண்ட் ஃப்ளோர். வில்லாவோட ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 காப்பாக் வந்துடுது. இது வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து 25/17. ஸோ உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 SUV வெஹிக்கிள் இங்கே நிறுத்த முடியும். லேவிஷான ஸ்பேஸ் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த காப்பாக்குள்ளே வருவீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து நம்மளால இந்த EV சார்ஜ் பார்க்க முடியும். இப்போல்லாம் நிறைய பேர் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் போகிறோம் இல்லையா? ஸோ அதுக்கு இங்கே வந்து EV சார்ஜ் இங்கே போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே அவைலபிள். அது இல்லாமல் இன்னொரு விஷயம் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா இவங்க எல்லா பெட்ரூம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா 8x8 விண்டோ சைஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் மேசிவாக இருக்குங்க. இது வந்து ஸ்லைடிங் டோருங்க. இந்த ஸ்லைடிங் டோர் லாக்குமே சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய இடத்துல கொடுக்க மாட்டாங்க. பட் இங்கே வந்து உங்களுக்கு வந்து இண்டிவிஜுவல் லாக்குமே கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்லைடிங் டோரில் உங்களுக்கு கீயோட வருதுங்க. வீடு கட்டும்போது முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா? எல்லாருமே சொல்லுவாங்க வாசகால் வைக்கிறேன், பூஜை பண்ணுறேன் அப்படின்னு பெருசாக பண்ணுவாங்க. இங்கே வந்து மேசிவான ஒரு வாசகால் கொடுத்துருக்காங்க. இது சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8x4. இந்த வாசகாலே வந்து பிரம்மாண்டமாக இருக்குது. அகைன் டோர் வந்து நான் விசாரித்தேன், ஃபுல் அண்ட் ஃபுல் டீக்குட்டு, பக்கா டீக்குட்டில் ரா வுட்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ பேனல் கிடையாதுங்க. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, 2 பக்கம் பேனல் கொடுத்து நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேபி சம் ஸ்டஃப் வச்சுருப்பாங்க. ஸோ மெக்கானிக்கல் வுட் நம்ம சொல்லுவோம், மெக்கானிக்கல் டோர் சொல்லுவோம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பக்கா டீக்குட் டோரு, ஹெவியாக இருக்குது. அதே மாதிரி இப்போ இன்றைக்கி வர மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேட்டஸ்ட்டு டிஜிட்டல் லாக்கு, இது பயோமெட்ரிக்கோட வந்துடும். அகைன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர் லாக்கிங் இருக்குது. நீங்கள் எப்படி வேணால் இது யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அகைன் பக்கா பிராண்ட் யால். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய டெவலப்பர் யூஸ் பண்ணுற பெரிய பிராண்டு. ஸோ இந்த பிராண்டோட லாக் கொடுத்துருக்குறாங்க. வாங்க நம்ம வந்து வீட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ உள்ளே போனோம்னா ஸோ இந்த டோர் வந்து சூப்பராக இருக்குது. உண்மையாகவே செம்ம லேவிஷாக இருக்குங்க. பெரிய ஹால் இங்கே இருக்குது. எல்லா இடத்துலையும் இன்டீரியர் பண்ணி தான் நமக்கு வந்து மாடல் ஹவுஸ் காமிப்பாங்க. இங்கேயும் இன்டீரியர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த இன்டீரியர் நமக்கு வேணும்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம வந்து பில்டர்கிட்ட பேசி வாங்கி நம்மளும் பண்ணிக்கலாம். இந்த சேம் இன்டீரியர் இதே மாதிரி நமக்கு அவர் பண்ணி கொடுக்க ரெடியாக இருக்கார் வித் காஸ்ட். சரிங்களா? பட் இதில் இன்டீரியர் நாங்கள் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரா ஸ்டோனு அகைன் நேச்சுரலாகவே யூஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க. இது சூப்பராக இருக்குது. இது வந்து நல்லா எலிவேட் பண்ணி காமிக்குது ஹாலை. அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மார்பிள் ஃபினிஷ் கொடுக்குது இல்லைங்களா? இந்த டைல் கீழே பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா இது டைலுங்க, மார்பிள் கிடையாது. இது வந்து டைல் தான். பட் ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து 6x4 இந்த சைஸில் இருக்கிற டைலு, அதனால் லேவிஷாக பண்ணியிருக்காங்க. ஸோ டைலை நமக்கு இந்த மாதிரி லே பண்ணி கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. ஸோ வாங்க கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள், உள்ளே போயிடலாம். ஸோ வந்தோன்னா இந்த மாதிரி ஆர்ச்சு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேனலிங் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. வீடியோ ஆரம்பிக்கும் போது நான் சொல்லியிருந்தேன் இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேஷனில் ஒர்க் ஆகுது. ஸோ ஆட்டோமேஷன் சிஸ்டம் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. எதெல்லாம் ஆட்டோமேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த விண்டோ கர்டன்ஸ் ரிமூவ் பண்ணுறது ஆட்டோமேஷனு. உங்கள் மொபைலில் நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் உங்களுக்கு வந்துட்டு வாய்ஸ் எனேபிளும் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு கர்டன்ஸ் வந்து ஓப்பன் ஆகும், க்ளோஸ் ஆகும். அதே மாதிரி உங்களுடைய ஃபேனு, லைட்டு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட் பண்ணியிருக்கு. ஆர்ச்சுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய லெஃப்ட்டில் வந்து லிஃப்ட் இருக்குது. இந்த லிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லிஃப்ட் மேனுஃபேக்சர் வந்து இந்த லிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்பீங்கன்னு சொன்னால் இந்த கேரன் சொல்லக்கூடிய இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா லிஃப்ட் மேனுஃபேக்சர் எல்லாருக்கும் இந்த கேபின் இருக்கு இல்லைங்களா,
இந்த லிஃப்ட் பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதை ரெடி பண்ணி கொடுக்குறவங்க அவங்க தான் மேனுஃபேக்சர் கொடுக்குறாங்க. நிறைய மேஜர் லிஃப்ட் மேனுஃபேக்சர் கம்பெனிஸ்க்கு இவங்க ஓன் லிஃப்ட் பண்ணும்பொழுது அதை வந்து எவ்வளோ கேர்ஃபுல்லாக பண்ணியிருப்பாங்கன்னு பாருங்கள். சூப்பராக பண்ணியிருக்காங்க. ப்ராப்ளி இது வந்து பார்த்தீங்கன்னா பிராஸில் பண்ண மாதிரி இருக்குது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஃபினிஷ்டு மேபி நீங்கள் பார்த்தா கோல்டன் கலர்னு சொல்லலாம். அந்த மாதிரி சூப்பராக வந்து லிஃப்ட் வந்துருக்கு. இந்த லிஃப்ட் தான் டிஃபால்ட்டாக எல்லா விழாலையும் வந்துருங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்த டோரு லாக்கு எல்லா விழாலையும் வந்துடும். இந்த உட் பேனல் வராது, பட் இதில் நம்ம மாடல் ஹவுஸ் பண்ணி காமிச்சிருக்கிறோம். அதுக்கப்புறம் அப்படியே உள்ளே வந்தோம்னா நமக்கு வந்து லிவிங்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம லேவிஷாக விரும்புகிற ஒரு பெரிய பிளேஸு. கிச்சன் கம் டைனிங் அழகாக பண்ணியிருக்காங்க. இது வந்து சைஸ் வந்துட்டு 18x15 சைஸ் சொன்னார். சூப்பராக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவுண்டர் போட்டிருக்காங்க. இந்த மேபி கட்டிங் டேபிள் மாதிரி சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். மாடலர் பண்ணி காமிச்சிருக்காங்க. இந்த மாடலரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் எவ்வளோ கபோர்ட் கேட்பீங்க, எவ்வளோ ஸ்டோரேஜ் கேட்பீங்க, அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடலரில் இங்கே வந்துடுது. ஹப் வச்சிருக்காரு, சிம்னி வச்சிருக்காரு. ஹப் இங்கே இருக்குது, சிம்னி இங்கே காமிச்சிருக்காரு. அது இல்லாமல் இந்த மாடலரில் எல்லாமே நீங்கள் எல்லாம் கேட்குற அத்தனையும் இங்கே பண்ணி காமிச்சிருக்காங்க. அது இல்லாமல் இந்த சென்டர் டேபிள்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குங்க. மேபி உங்களுடைய ஆனியன் வாட் எவர் இட் இஸ் நீங்கள் எல்லாம் கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வைக்கக்கூடியதுக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உட்டன் ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்கெட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் பேம்புன்னு நினைக்கிறேன். ஸோ பேம்பில் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மேபி உங்களுடைய ஆனியன் பொட்டேட்டோ அந்த மாதிரி விஷயங்கள் கெட்டு போகாமல் வைக்கணும்னா இந்த இடத்துல வச்சுக்க முடியும், ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணாமல். ஸோ அந்த மாதிரி ஸ்பேஸும் இங்கே இருக்குது. அது இல்லாமல் இதில் வந்து ஆல்மோஸ்ட் இன்பில்ட் பண்ணியிருக்காருங்க. இது என்னன்னு கேட்டிங்கன்னா முன்னாடிலாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் எல்லா வீட்லேயும் வேணும்னு சொல்லுவோம். இப்போ லக்ஸுரி செக்மெண்ட்டில் இன்னைய பீரியடில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டிஷ் வாஷர் வாங்குறாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம டிஷ் வாஷருமே கிச்சன்லேயே வச்சு கொடுத்துருக்குறாங்க. அதுக்குண்டான ஸ்பேஸும் இங்கே காமிச்சிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் ஜிங்க் இருக்குது. அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரில்லு, அவனு, ஸோ இது எல்லாமே இதில் இன்பில்ட்டாக வந்துருச்சுங்க. மேபி இது வந்து ஃப்ரிட்ஜுக்கான ஃபேஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரிட்ஜ் இங்கே வச்சுக்க முடியும். ஸோ இது எல்லாமே இருக்குது. இது போக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டைனிங்காக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 சீட்டர் டைனிங்க. இது வந்து கிரானைட் டாப் போட்டு ஒரு 6 சீட்டர் டைனிங் இருக்குது. இது ஐ திங்க் நல்ல ஸ்பேசியஸாக இருக்குங்க. கிராம்ப்டாலாம் இல்லை, நல்ல ஸ்பேசியஸாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இந்த லான் வந்து நம்ம டைனிங்லேருந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும், அப்படியே வியூ பண்ண முடியும். ஸோ இதுக்கு வெளியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா விழாலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் ஸ்பேஸ் அவைலபிளாக இருக்கும். ஸோ அகைன் இந்த கர்டன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல லென்த்தி கர்டன்ஸு. இந்த ப்ராடக்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாமே 12 அடி பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய வில்லாவில் எல்லாமே ரூஃப் வந்து 12 ஃபீட்டுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இன்டீரியர் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து மேபி 1.5 ஃபீட் போயிருக்கும். ஸோ ரிமைனிங் வந்து பார்த்திங்கன்னா 10 11 அடி நமக்கு இங்கே ரிமைனிங் இருக்குது. ஸோ வாங்க அப்படியே மேலே போயிடலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் எந்த பெட்ரூம் இல்லை. ஆனால் கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து ஒரு பவுடர் ரூம் கொடுத்துருக்காங்க, ஒரு டாய்லெட் இங்கே இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் கேஸ் கீழே இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஸ்டார் கேஸுங்க. ஸோ ஸ்டார் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மாடல் இல்லான்றதுனால நம்ம இப்படி காமிக்கிறோம். இந்த ஸ்டார் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒவ்வொரு உட் பீஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே ரா டீக்குட் இது பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மாடல் விழான்றாலும் இப்படி பண்ணி வச்சுருக்குது. அகைன் நம்மளுடைய ஆக்சுவல் விழாவில் இது வராது. நார்மலான ஒரு கிரானைட் டாப் போட்ட ஒரு ஸ்டெப்ஸ் தான் நமக்கு வரும். மேபி நீங்கள் கேட்பீங்கன்னா இப்படி அவர் பண்ணி கொடுப்பாரு. ஸோ இது ஒரு விஷயம். இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 100% பவர் பேக்கப். ஸோ இது 100% பவர் பேக்கப்னு சொல்லும்பொழுது நம்மளுடைய ஃபேன், லைட்டு, வாட் எவர் வீட்டில் இருக்கக்கூடிய யூஸ் பண்ணக்கூடிய மேபி ஃப்ரிட்ஜ், டிவி, வாஷிங் மிஷின், அகைன் நம்மளுடைய ஏசி இது எல்லாமே ரன் ஆகும், எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ அது இந்த ப்ராடக்ட்டில் ஸ்பெஷல். ஸோ இதுதாங்க நம்மளுடைய ஃபஸ்ட் ஃப்ளோர். ஸோ வந்தாச்சுன்னா என்னுடைய 2 பக்கம் லெஃப்ட்டில் ஒரு பெட்ரூம் இருக்குது, ரைட்டில் இருக்க பெட்ரூம் இருக்குது. மேபி நம்ம ஃபஸ்ட்டு ரைட்டில் இருக்க பெட்ரூம் பார்த்துடலாம். இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே டிஜிட்டல் லாக்குங்க. லக்ஸுரி வில்லா எதுக்கு வாங்குகிறோம்? இந்த மாதிரி ஒரு லாவிஷ்னஸ்க்காக தான் வாங்குகிறோம். கண்டிப்பாக பெட்ரூம்லாம் மேசிவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் வாங்குகிறோம். ஸோ அது இந்த ப்ராடக்ட்டில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் 18x15 சைஸு. அதே மாதிரி இப்படியே நம்ம வந்தோம்னு சொன்னால் இந்த பக்கம் வந்து நம்மளுடைய பால்கனி இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி 8x8 இருக்கக்கூடிய பெரிய விண்டோ கொடுத்துருக்கு. அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த லாங்கஸ்ட் கர்டன்ஸ் கொடுத்துருக்கு. அதுவுமே வந்து ரிமோட் வழியாக ஓப்பன் ஆகும், க்ளோஸ் ஆகும். ஸோ அதுவுமே இங்கே பார்க்க முடியும். நீங்கள் இப்படி திறந்து பார்ப்பீங்கன்னு சொன்னால் நான் சொன்ன அந்த டெரேஸ் கார்டன், சின்ன டெரேஸ் கார்டன் உங்களுக்கு தெரியும். ஸோ அதில் பிளான்டேஷன் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இங்கே வந்து நமக்கு உண்டான பால்கனி இங்கே இருக்குங்க. ஸோ இது வந்து நம்மளுடைய பால்கனி ஸ்பேஸு, நல்ல பெரிய ஸ்பேஸு. ஸோ இந்த பெட்ரூம்க்கான அட்டாச்டு டாய்லெட் பாத்ரூமு. அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே வாட்ரூப். நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வாட்ரூப் வந்து கன்ஜஸ்டடாக இருக்குது அப்படின்ற ஃபீலிங் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து இந்த டாப் டு பாட்டம் வந்து வாட்ரூப் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம லேவிஷான ஸ்பேஸ் இங்கே இருக்குது. ஸோ அகைன் ஸ்லைடிங் டோரில் பண்ணியிருக்காங்க. இது வந்து டாப் டு பாட்டம் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபேமிலிக்கு போதுமானது இந்த ரூமில் இருக்க வாட்ரூப் மட்டுமே. பட் ஆனால் ஒரு பர்சன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் நம்மளுடைய டாய்லெட்டுங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு நல்ல சைஸபிள் டாய்லெட் கொடுத்துருக்குறாங்க. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு 9 ஃபீட் டெப்த் இருக்கும், ஒரு 5 ஃபீட் பிரெத் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு சைஸபிள்
டாய்லெட் கொடுத்துருக்காங்க. இதில் இருக்க ஃபிட்டிங்ஸ் வந்து ஜாகுவருங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங்ஸ் வந்து சானிடரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து ஜாகுவர் போட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே யூஸ் பண்ணக்கூடிய சுவிச்சஸ் எல்லாமே ஆங்கர் சுவிச்சஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூம் வரும். இந்த வில்லாவில் 2 மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது. 21/18 சைஸுங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய பெட்ரூமு. இந்த கர்டன்ஸ் பக்கம் ஆட்டோமேஷன், இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கார்டன் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல பால்கனி இருக்குது. ஸோ இந்த வில்லாவோட ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய பால்கனி இருக்குது. இந்த பால்கனியுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 5 ஃபீட் டெப்த்து அந்த பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு ஒரு 10 ஃபீட் வந்து பிரெத் இருக்கிற மாதிரி தான் ஒரு பெரிய பால்கனி இருக்குது. ஸோ சூப்பரான சிட் அவுட்டு. இதெல்லாம் தான் இந்த வில்லாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அல்ட்ரா லக்ஸரின்னு சொல்கிற கான்செப்டையும் ப்ரூவ் பண்ணுது. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து டாய்லெட் இருக்குங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த மாஸ்டர் பெட்ரூமுடைய டாய்லெட் இருக்குது. சூப்பராக இருக்குது, ரொம்ப பெருசு. சரிங்களா? ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா பாத் ஏரியா தனியாக, அகைன் உங்களுக்கு WC தனியாக செப்பரேட்டாக. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் பேனல் போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ஒரு டிவி வால் யூனிட் இருக்குது. ஸோ இதில் மேபி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 100 இன்ச் டிவி வேணால் கூட வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்தளவுக்கு பெரிய ஸ்பேஸ். பார்த்தீங்கன்னா இங்கே பெரிய மிரர் இருக்குது, ஆஸ் வெல் அஸ் ஒரு கபோர்ட் ஸ்பேஸ் கொடுத்துருக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் ஏரியா மாதிரி காமிச்சிருக்கோம். இன்றைக்கி வந்து ஒர்க் அட் ஹோம்ஸ். ஸோ லேப்டாப் வச்சு இங்கே ஒர்க் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி கான்செப்ட் இங்கே இருக்குது. ஸோ இது எல்லாமே இந்த வில்லா லாபியில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தா அதே மாதிரி பெட்ரூம் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா லேவிஷாக பெருசாக இருக்குது. சேம் அதே சைஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18/15 அதே சைஸு டிப்பிக்கலுங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அண்ட் செகண்ட் ஃப்ளோர் டிப்பிக்கலான சைஸு. கிங் சைஸ் பெட் தான் போட்டிருக்காங்க. அதே மாதிரி கர்டன்ஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கில் ஓப்பன் ஆகும். லைட் ஃபேன் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கில் வரும். இங்கேயும் வந்து அட்டாச் டாய்லெட் பாத்ரூம் இருக்குது. இன்னொரு மாஸ்டர் பெட்ரூம். ஆக்சுவலாக இந்த டெவலப்பர் ஒவ்வொரு பெட்ரூமையும் தீம் பேஸ்டு கிரியேட் பண்ணியிருக்கிறாரு. சூப்பராக லாவிஷாக இருக்குது. வாழ்ந்தால் இந்த மாதிரி வீட்டில் தான் வாழணும் அப்படின்னு சொல்லுவாங்க மக்கள் இல்லையா? சார் அவர் வீட்டை இழைச்சிருக்காரு சார் அப்படின்னு. இந்த வீடு இழைச்சி செஞ்சுருக்காங்க. வந்து பாருங்கள். இந்த வில்லாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிஃப்ட் இருக்குது இல்லைங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா டெரேஸ் வரலையும் போகுது. நமக்கு டெரேஸ் கார்டன் இருக்குது. டெரேஸில் வந்து உங்களுக்கு சர்ப்ரைஸாக சொல்ல வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. வாங்க அப்படி போகலாம். டெரேஸில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக லேண்ட் ரூம் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த லேண்ட் ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாஷிங் மிஷினை வச்சுக்கலாம். அதோட நம்மளுடைய எக்ஸ்க்ளூசிவ் டெரேஸ் இது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒயிட் டைல் பண்ணியிருக்காங்க. அதனால் நமக்கு வந்து கீழே வந்து ஹீட் ஹார்ம் பண்ணாது. ஸோ அந்த மாதிரி வந்து ஒயிட் டைல் பண்ணி இங்கே ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இது டெரேஸோட இன்னொரு பார்ட்டுங்க. ஸோ இந்த பார்ட் நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் இதுதான் நம்மளுடைய டெரேஸ் கார்டன் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஸோ இந்த டெரேஸ் கார்டனில் சூப்பரான மேட்டர் பண்ணி வச்சுருக்காரு. என்ன அப்படின்னா ஜக்குசி இங்கே பண்ணி வச்சுருக்காருங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக வீடு கட்டி வரக்கூடிய யார் வேணால் பண்ணிக்கலாம். பில்டர் பண்ணி கொடுத்துருவாரு. பட் இது மாடல் ஹவுஸில் பண்ணியிருக்கு. ஜக்குசி இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வந்து டெரஸில் இருக்குது. இதை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்துட்டு கிளாஸ் பேனல் போட்டு மூடி இருக்காருங்க. மேலேயும் டாப் வந்து கிளாஸ் பேனல் போட்டு மூடி இருக்குது. ஸோ இது வந்து தேவைன்னா நம்ம ஸ்க்ரீன் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரைவசியாக நம்ம வீட்டுக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கு முன்னாடி ஜக்குசி இங்கே இருக்குது. அது மட்டும் இல்லை, இங்கே டெரஸ் கார்டன் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் இன்னொரு பியூட்டி என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த வில்லாவில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு 45 ஏக்கர் வந்து அக்ரிகல்ச்சர் ஃபண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மேங்கோ கார்டன் இருக்குது, அந்த பக்கம் கோகோனட் ட்ரீஸ் இருக்குது. இது ஃபுல்லாகவே 45 ஏக்கர் சொன்னேன் இல்லைங்களா. இந்த வியூவில் வந்து பார்த்திங்கன்னா மேபி வந்து 2 நாளைக்கு முன்னாடி நான் வந்திருந்தேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பீகாக்ஸ் நிறையா வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃப்ளை பண்ணி போகுது வருது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய பேர்ட்ஸ் வருது. கிட்டத்தட்ட ஒரு 10 டைப் ஆஃப் பேர்ட்ஸ் இங்கே வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே இங்கே நேச்சரோட கலந்துருக்கிற ஒரு வில்லா கம்யூனிட்டிஸ் வந்து சூப்பராக கொடுத்துருக்குறாங்க. ஜிம் இருக்குது, நமக்கு வந்து கிளப் ஹவுஸ் இருக்குது, ஜாகிங் ட்ராக் இருக்குது, ஓப்பன் லேண்ட்ஸ்கேப் இருக்குது, அகைன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து 100% பவர் பேக்கப் இருக்குது. உங்களுக்கு அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்வன் மேடுக்காக வந்து பார்த்திங்கன்னா டார்மெண்ட்ரி ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து வித்தவுட் காஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இங்கே ஆப்ரேட் ஆகுது. இன்னும் ஆட்டோமேஷன். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கர்டன்ஸு அகைன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய லைட்டு ஃபேன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாய்ஸ்லேயோ அல்லது நம்மளுடைய மொபைல்லையோ எனேபிள் பண்ணி நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கலாம். தென் 24/7 செக்யூரிட்டி அவைலபிள். சிசிடிவி ஃபுல்லாகவே சரௌண்டடு. கேட்டட் கம்யூனிட்டி பக்கா காம்பவுண்டட். மெயின் கேட் ஃபுல்லி ஆட்டோமேட்டட். நீங்கள் அலோவ் பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய கெஸ்ட் உள்ளே வர முடியும், இல்லை உங்களுடைய விசிட்டர் உள்ளே வர முடியும். அதேமாதிரி விசிட்டருக்கு தனி என்ட்ரி எக்ஸிட் இருக்குது. ஸோ அந்த மெயின் கேட் வழியாக அவங்க வர முடியாது. நீங்கள் அலோவ் பண்ணால் தான் வர முடியும். நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா NU Prestige Homes செரினிட்டி கார்டன் வில்லாஸ். ஸோ அல்ட்ரா லக்ஸுரி ப்ராடக்ட் இது. ஸோ இதில் நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்கினா 3.2 CRலேருந்து ஆரம்பிக்குதுங்க. ஸோ யாரெல்லாம் 3.2 CR ஓகே நீங்கள் நினைக்கிறீங்களோ, உங்களுக்கு பட்ஜெட் இருக்கோ, கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணுங்கள். கால் பண்ணால் பில்டர் வந்து நமக்கு சூப்பராக நெகோஷியேட் பண்ணி ஸோ நமக்கு இந்த ப்ராடக்ட் கொடுத்துருவாருங்க. அதே மாதிரி பெஸ்ட் பார்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இங்கே வந்து ப்ராப்பர்ட்டி சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 12 monthஸில் கீ கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஸோ இந்த என்டையர் கம்யூனிட்டி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 18 monthஸில் ரெடி ஆயிருங்க.
ஸோ ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் பர்மனெண்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி கொண்டு வந்து காமிக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until then, this is Sam, your property advisor, signing off from Chennai.